உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆணுறுப்பு உடையுமா? ரொம்ப நல்ல கேள்வி. ஆணுறுப்பு உடையும். அது ஒரு எலும்பு போல உடையும். ஏன் அப்படின்னா, பலூன் சாதாரண லூஸாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு வெடிக்காது. ஆனால் முழுமையாக ஊதி ஃபுல் டைட்னஸில் இருந்ததுன்னா லைட்டாக ஏதாவது பட்டால் கூட வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகம். அதுபோல் ஆணுறுப்புல 2 ஷீத் இருக்கும். அது முழுமையாக மூடப்பட்டிருக்கும். காற்றுல கார் டயரில் காத்தடிக்கிற மாதிரி ஆணுறுப்புக்குள்ள ரத்தம் பாய்ந்து ஃபுல் டைட்டில் அந்த ஷீத் இருக்கும். அப்போ தான் அவர்களுக்கு விரைப்புத்தன்மை முழுமையாக இருக்கும். கிட்டத்தட்ட 200 PSA அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் விரைப்புத்தன்மை இருக்கும். அவங்களால நல்லா பெனிட்ரேட் பண்ணி செக்ஸ் பண்ண முடியும். இந்த நிலையில் அது ஒரு எலும்பு மாதிரி தான் இருக்கும். இதை சில நேரங்களில் பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணுறாங்க, டக்குன்னு முழு வெயிட்டையும் வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வச்சு அப்படி ஒரு மாதிரி ஆங்கிளில் திருப்பிட்டாங்கன்னா டக்குன்னு ஆணுறுப்பு உடைஞ்சிரும். இந்த மாதிரி நிறைய கேசஸ் நாங்கள் பார்க்குறோம். ஆணுறுப்பு உடையும், டக்குன்னு வீங்கி போயிடும். ஆணுறுப்பு கொல கொலன்னு ஆகி அந்த விரைப்புத்தன்மை குறைஞ்சி அந்த வீங்கிரும். அந்த இரத்த கசிவு சில நேரங்களில் விரைப்பை, ஆணுறுப்பை சுற்றிலும் அடிவயிற்று பகுதி எல்லாம் பரவும். எவ்வளவு ரத்தம் கசியுதோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். திடீர்னு வலி, படக்குன்னு சத்தம் கேட்கும், ஆணுறுப்பு விரைப்பு குறைஞ்சிரும். அப்படி கருப்பாயிடும் அந்த ஏரியாலாம். ஏன்னா ரத்த கசிவாகி அங்கெல்லாம் கருப்பாயிடும். சில நேரங்களில் ஃபோர்ஸிபிளாக ஆண்களே அப்படி பண்ணி உடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி கேசஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் இருக்கிற ஏரியா அந்த கோடம்பாக்கம் இந்த சுற்றி இருக்கிறதுனால சினிமா டைரக்டர்கள் தவறாக சில நேரம் முடிவெடுத்துக்குவாங்க. நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. இவங்க துடிப்பு முக்க 20கள் எண்டில் 30களில் இருப்பாங்க. இவங்களுக்கு சம்பளமும் சரியாக இருக்காது, வாழ்க்கையும் சரியாக இருக்காது. ஒரு படத்தை முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு தப்பாக வாழ்க்கையும் தொழிலையும் சேர்த்து குழப்பம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒரு 35-34 வயசாகும் போதும் செக்ஸ் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையே வறண்டு இருக்கும். போதுமான வருமானம் இருக்காது, கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல், சம்பளமே இல்லாமல் இருந்துட்டு இருப்பாங்க. இவர்களில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், நான் துணை டைரக்டரு, ரொம்ப விரைப்புத்தன்மை இருக்குது, அது இந்த வயசில் வரத்தானே செய்யும், 90 வயசுல வரும், 30 வயசில் ரொம்ப நல்லா வரும். ரொம்ப கோபத்தில் பொறுக்க முடியாமல் இப்படி செக்ஸ் உணர்வு வருதுன்னு சொல்லி அதை அழுத்தி உடைச்சிட்டார். உடைச்சிட்டு வராரு எங்ககிட்ட. பார்த்தா அந்த ஏரியா ஃபுல்லாக கருப்பாக இருக்குது, ஆணுறுப்பு உடைஞ்சிருக்கு. அவர் கதையை கேட்கும்போது நமக்கே பரிதாபமாக இருக்குது. இதை சரி செய்ய முடியுமானா 100% சரி செய்ய முடியும். இதுக்கு எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். மொத்தமாக வீங்கி இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க கிளாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை சரியாக வச்சு சேர்த்துடணும். சேர்த்து தையல் பண்ணிட்டாங்கன்னா அது மறுபடியும் பழைய நிலைமை அடைஞ்சிரும். பெரும்பாலும் அவர்களுக்கு எந்த பக்கவிளைவும் இல்லாமல் நார்மல் ஆகிடுவாங்க. சில பேருக்கு காம்ப்ளிகேஷன் வரலாம், பைரோனி டிசீஸ் வரலாம், அதை தொடர்ந்து விரைப்புத்தன்மையில் கொஞ்சம் குறைபாடுகள் வரலாம், இதெல்லாம் வரலாம். அப்போது நீங்கள் ஆணுறுப்பு ஒரு வினோதமான பொசிஷனில் எல்லாம் செக்ஸ் எதுவும் பண்ணிடாதீங்க. பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். பெண் முழு வெயிட்டையும் ஆணுறுப்பில் வச்சிடக்கூடாது. இந்த ஆக்ரோபாட்டிக்கா ஏதாவது ஒரு பொசிஷனில் எப்படியாவது நின்றுக்கிட்டு வில்லா வளைஞ்சிக்கிட்டு செக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருங்க. டக்குன்னு கூட இருக்கவங்க ஏதாவது திரும்பிட்டாங்க, ஏதாவது பண்ணுறாங்க, வெயிட்டு கீட்டு வச்சு ஆணுறுப்புக்கு மடங்கும் போது உடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இயல்பான ஒரு செக்ஸில் அப்படி வாய்ப்பு மிக 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 குறைவு. ஆனால் ரொம்ப ரேர் அக்கேஷன். இது ஒரு செக்ஸாலஜியில் வரக்கூடிய ஒரு எமர்ஜென்சி. இதை முழுமையாக சரி பண்ணணும். இதை நீங்களே சரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீண்ட நாள் அப்படி விட்டுட்டிங்கன்னா அது அந்த பொசிஷன்லேயே இருந்துடும். உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஆணுறுப்பு பெண்டாக இருக்கும், விரைப்பு வராமல் போயிடும், சிக்கலாயிடும். ஸோ இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. டாக்டர்கிட்ட வந்துட்டிங்கன்னா அந்த கிளாட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஆணுறுப்பை நேராக்கி சரியான நிலையில் வச்சு அரேஞ்ச் பண்ணி அதை சரி செய்து தருவாங்க. அதனால் இது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. ஆணுறுப்பு ஃப்ராக்சர் ஆஃப் பீனிஸ் என்பது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். மனிதனை தவிர பெரும்பாலான விலங்குகளுக்கு, பெரிய விலங்குகளுக்கெல்லாம் ஆணுறுப்புல எலும்பு இருக்குது.
மனிதனும் முற்காலத்தில் எலும்புகளோடு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ எலும்புகள் இல்லை மனிதனுக்கு. பெரும்பாலான விலங்குகளுக்கு வந்து ஆணுறுப்புல எலும்புகள் இருக்கும். அதனால் ஆணுறுப்பை பொறுத்த வரைக்கும் எலும்புகள் இல்லாட்டியும் கூட எலும்புகள் மாதிரி உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு வந்து ஸ்கேன் எடுக்கணும். ஒரு எதுக்கு எடுக்கணும்? ரெண்டாவது அதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. யூரின் வராமல் போயிடும். ரொம்ப சிவியராக உடஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, சிறுநீர் தாரையும் சேர்ந்து அடிவாங்க. சிறுநீர் தாரையும் சிவியராக உடஞ்சி போய் யூரின் வராமல் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சிறுநீர் அடக்க முடியாமல் அவங்களுக்கு தேங்கியிருக்கும். அப்போது அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், முதல்ல டாக்டர்ஸ் வந்து சிறுநீரை வெளியேற்றுறதுக்கு டியூப் போட்டுருவாங்க. அதோட அறுவை சிகிச்சைகள்லாம் பண்ணி இதை முற்றிலும் சரி செய்ய முடியும். அதனால் ஃப்ராக்சர் ஆஃப் பெனிஸ், அந்த உடைந்த ஆணுறுப்பை சரி செய்ய முடியும்.